ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி திருச்சி போகலான்னு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. வீடியோ ஏன் வரலன்னா ரீசெண்டாக சமயபுரத்துக்கு போயிட்டு மொட்டை போட்டு வந்துட்டேன். என் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு சைக்கிள், அதனால தான் நான் வீடியோவும் போடல கொஞ்ச நாளாக. இனிமேல் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மிச்சம் நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் நான் அப்படியே பைக்கில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பைக்கில் எடுத்துகிட்டு கிளம்பலாம். 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போகலாம், இப்போ போகலாம், அப்போ போகலாம் அப்படின்ட்டு எனக்கு வேலை இருக்குது, உனக்கு வேலை இருக்குன்ட்டு போக முடியல. பட் இன்றைக்கி திடீர்னு மதியம் கால் பண்ணிவிட்டு கான்ஃபரன்ஸில் வந்தாங்க. ரீசெண்டாக மஞ்சமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அந்த படத்தை பார்க்காது அப்படியே போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே, நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நாளைக்குனா அது சரியாக வராது. இப்போயே புக் பண்ணிடலாம், நாளைக்கு டிக்கெட் இப்போயே புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கான்ஃபரன்ஸில் இருக்கும்போதே டிக்கெட் புக் பண்ணினோம். டிக்கெட் புக் பண்ணது டேட்டை பார்க்காம நாளைக்கு பதிலாக இன்றைக்கே புக் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது, சரிவா இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு வாங்க, இன்றைக்கே படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துகிட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுதுங்க, மதியம் 2 மணி. 2:50க்கு படம், அது 2:50க்கு தேட்டரில் படம் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே போகணும். அவசரம்னு கிளம்பி வந்துகிட்ருக்கேன். நான் ஆல்மோஸ்ட்டு கிட்டே வந்துட்டேங்க, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டேன். அதனால் சீக்கிரமாக வந்தனாலே வேகமாக வந்தனாலே ரெக்கார்ட் பண்ணலை. இந்த பக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே வந்துட்டேன். அதோட வேகமாக போகும்போதும் ரொம்ப நாய்ஸ் கேட்கும். இப்போவே உங்களுக்கு நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் காற்றடிச்சிட்ருக்கு, பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. வெயில் அந்தளவுக்கு தெரியல. திருச்சி சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கெல்லாம் அந்தளவுக்கு வெயில் இல்லை. நார்மலாக இருக்குது, எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. ஹீட் அந்தளவுக்கு தெரியல. பட் இந்த வீக்கில் மழை வரும்னு நினைக்கிறேங்க. மழை வந்தால் தான் சமாளிக்க முடியும், இல்லைனா இது ரொம்ப கொடூரமாக இருக்கும் வெயில். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீட்லாம் பண்ணோன்னா உடனே பண்ணியிருந்துங்க. இன்றைக்கி வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா லேட் ஆகிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் பண்ண முடியாமல் போயிடும். அதனாலேயே என்னென்னு தெரில, இப்படி அமைஞ்சிருச்சு. இன்றைக்கே இப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்குறோம். எல்ஏ சினிமாஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். 2 மணி ஆகுது, 2:50. ஒரு 1/2 அன் ஹவரில் நான் போயிடுவேன். 1/2 அன் ஹவரே அதிகம்தான். கிட்டத்தட்ட நான் திருச்சி பக்கத்தில் வந்துட்டேன். அவனுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க தெரியல. எப்போவுமே இதே மாதிரி தாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சும்மா மீட் பண்ணுறது மட்டும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி டைமுக்கு வரணும், இந்த மாதிரி தேட்டருக்குலாம் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எல்லோரையும் அப்படியே கூப்பிட்டு சேர்க்குறதே பெருசாக இருக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க. நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்ட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அது செத்த குரூப்பை வச்சுட்டு எதுக்கு தான் இருக்குன்னே தெரில. நாங்கள் ஒரு 3-4 பேர் தான் பேசுவோம். மற்றவங்கலாம் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆனால் எந்த ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுக்கு தான் குரூப்பில் இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் 3 பேர் தான் மெயினாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி நாங்கள் பேசிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அந்த குரூப்லேயே போட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கு கூட ரீப்ளை பண்ணலைங்க, அதுதாங்க கடுப்பாகுது. இந்த மாதிரி உங்கள் காலேஜ் ஸ்கூலு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்ல, அதிலலாம் எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க? உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் எத்தனை பேர் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் குரூப்பும் இருக்குது, காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ண குரூப்பு, அது இதுன்னு நிறைய குரூப் இருக்குது. ஆனால் எந்த குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலராக ஒரு 2 பேர், அதிகபட்சம் 3 பேர் தாங்க பேசுவாங்க. போஸ்ட் போடுறதும் சரி, பேசுகிறதும் சரி, அதிகபட்சம் 3 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நானே ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் பேச மாட்டேன், ஏன்னா அதிலலாம் முக்கியமானவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் நம்ம எதுவும் பேசவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப்லலாம் விட்டு கிளியிலையும் கிழிச்சிடலாம்.
பட் அது கூட பேச மாட்டாங்க. அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணால் தானே நல்லாவும் இருக்கும். எங்கேயாவது யாராவது ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இல்லை திடீர்னு யாருக்காவது கல்யாணம் ஆகுது அப்படின்னு வாங்கடான்னு போஸ்ட் போட்டோன்னா ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. எதுக்கு தான் குரூப்பில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது மாதிரி அவங்க எப்படின்னா, இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி போஸ்ட்டு மட்டும் போடுவாங்க. அது என்னன்னு தெரிலங்க. உலகமே மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே அந்த காலேஜ் லைஃப்பில் இருந்த ஒரு இந்த இது இல்லை. அதுக்கப்புறம் வந்தால் எல்லாம் ஒர்க்கு. அதாவது இப்போ நான் காலேஜ் முடித்து வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் அப்போ வந்து காலேஜ் முடித்தோடனே ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கவங்க தான் இன்னும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பேசுகிறதில்ல. அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமான இதை மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நானே வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் அப்படி இல்லைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறப்போ வந்துட்டு பிஸ்னஸ்ஸை அதில் சம்மந்தப்படுத்தவே மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு கிளைண்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டேன், பண்ணதும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவங்க பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், பட் அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திருச்சி ரோடெல்லாம் சூப்பராக போட்டாங்க, பரவாயில்ல. க்ளீன் சிட்டி. அதெல்லாம் எங்கிட்ட தலை போகிறீங்க, இன்னும் வாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டிலேயே தூய்மையான நகரத்தில் திருச்சி 3வது இடம்னு நினைக்கிறேன், தெரியல. பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடியெல்லாம் இந்த ஏரியா ரொம்ப மோசம், இப்போ பரவாயில்ல, எவ்வளோ மாற்றிட்டாங்க. மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது திருச்சி வந்து எவ்வளோ பெஸ்ட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் வேறு எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் வந்து திருச்சி வந்து பாருங்கள். மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திருச்சி வந்து எவ்வளோ பெஸ்ட்டு. சென்னை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சென்னை வந்து பெஸ்ட்டு தான். இருந்தாலும் அது இப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்ட காரணத்தினால் அது வந்து கணக்கில் எடுத்துக்கூடப்படவில்லை. ஆனால் சென்னையில் இருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே திருச்சியில் கிடையாது. அது உண்மை தான். ஏன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்கு. திருச்சி வந்து அந்த லெவலுக்கு வளர்ந்துடும், சீக்கிரமாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். தாத்தா ஐயோ, இவங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஆன்ட்டிங்கெல்லாம் வந்துட்டு பைக் ஓட்டினாலே பயமாக இருக்குது நமக்கு. எந்த பக்கம் வருவாங்கன்னே சொல்ல முடியாது. நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு எப்படி வந்தாலும் கையை போட்டுருவாங்க, இல்லை இண்டிகேட்டர் போடாட்டியும் கையை போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் திருப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க அப்படியே நடுக்கிக்கிட்டு வந்து மேலே அடிச்சிருவாங்க.